234 தொகுதியில 233 தொகுதி எப்படி யார் வருவாங்க வரமாட்டாங்கன்ற தாண்டி ஒரு தொகுதி மட்டும் கன்ஃபார்மா தெரியும், இவர் தான் எம்எல்ஏ. எல்லாம் முன்னே குளத்தூர்ல மு.க. ஸ்டாலினா, இல்ல திருச்சியில நேரா, இல்ல எடப்பாடியில பழனிசாமி அவர்கள் அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் இல்லை. யாருமே பெரிதாக பேசாத புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் தற்போதைய அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் தான் சொல்ல வர்றேன். மற்ற தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, விஜய் வந்திருக்காரு, புதிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு அப்படின்லாம் புதுசு புதுசா பேசிட்டு இருக்கும்போது இந்த தொகுதியில மட்டும் மெய்யநாதனிடம் இருந்து வெற்றியை யாராலும் பறிக்க முடியாது அப்படின்றதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. இதை யாரும் மறுத்து பேச முடியாது. யாராச்சும் பேசுறவரா இருந்தா 1 to 1 வாங்க. அந்த தொகுதியில எப்படி அவர் வெற்றி பெற போகிறார் அப்படின்றத நான் கிளியர் கட்டா சொல்றேன். ஏன்னா அந்த ஆலங்குடி தொகுதி அப்படின்றது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மறைந்த ஏவி வெங்கடாச்சலம் அவருடைய கோட்டையாக இருந்தது அந்த ஆலங்குடி தொகுதின்றது. இடையில 2006 மட்டும்தான் சிபிஐ ராஜசேகரன் அவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக ஜெயிக்கிறார். அதற்கு பிறகு 2011 கூப்பா கிருஷ்ணன் வர்றாரு. அவர் ஒரு ஏடிஎம்கே. ஆனா அவர் எங்கிட்டு இருந்தோ திருச்சியிலிருந்து வந்தவர் சாதியின் பெயரை சொல்லி அங்க வெற்றி பெறார். ஆனாலும் அந்த ஆலங்குடிகள் பெரும்பான்மையாக யாரும் அவருக்கு வாக்களிக்கவில்லை. மிகவும் ஒரு சொற்ப அளவிலான வாக்குகள் வித்தியாசத்துல தான் கூப்பா கிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அதிமுகவில் இருந்து வெற்றி பெற்று அந்த எப்போ எலெக்ஷன் அப்போ ஓட்டு கேட்டு வந்தாரோ அதோட சரி. கூப்பா கிருஷ்ணன் அந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்க கிடையாது. ஏடிஎம்கே வெற்றி பெற்றாங்க அவர் அந்த நபர். அதற்கு பிறகு அதிமுக சேர்ந்த நிறைய பேர் என்னப்பா இப்படி நம்ம கட்சியில் ஜெயிச்சுட்டு எங்க போனானே தெரியலையே, ஆள் அட்ரஸே காணும் இருந்த நேரத்துல தான் 2016 எலெக்ஷன்ல ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில சீட்டு அறிவிக்கிறாங்க திமுக தரப்புல இருந்து.